சென்னை கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு வரையிலான வழித்தடத்தில் முதன்முறையாக புறநகர் குளிர்சாதன மின்சார ரயில் சேவை துவக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர் வினோத்குமார் இணைப்பில் இருக்கிறார். வினோத்குமார், வணக்கம். முதன்முறையாக புறநகர் ஏசி மின்சார ரயில் சேவை துவக்கப்பட்டுள்ளது. விவரங்களை சொல்லுங்க. பயணிகளின் மிகுந்த எதிர்பார்ப்புக்கு இடையே வேண்டுகோளுக்கு இணங்க சென்னை ஐசிஎஃப் ரயில் பெட்டி தயாரிக்கும் தொழிற்சாலையில் கடந்த ஒரு வருடத்துக்கு முன்பாக தயாரிக்கப்பட்ட இந்த புறநகர் மின்சார ரயிலானது தெற்கு ரயில்வேக்காக ஒதுக்கப்பட்டு கடந்த மாதம் இதற்கான சோதனை ஓட்டமும் சென்னை கடற்கரையிலிருந்து நடத்தி முடிக்கப்பட்டது. முழுமையான 14 பெட்டிகளை கொண்ட இந்த புறநகர் மின்சார ரயிலில் முழுமையாக குளிர்சாதன வசதி கொண்டதாகவும் அங்க ஒவ்வொரு பெட்டியிலும் பாதுகாப்பு அம்சங்களை உறுதி செய்யும் வகையில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. மேலும் தானியங்கி கதவுகளும் ஒவ்வொரு பெட்டியிலும் அமைக்கப்பட்டிருக்கிறது. சாதாரண ரயில்களில் இது போன்ற தானியங்கி கதவுகள் இல்லாத போது விபத்துக்கள் தடுப்பும் வகையிலும் ஒரு சிலர் இது போன்ற படிக்கட்டில் நின்று பயணம் செய்தால் விபத்துக்களை தவிர்க்கும் விதமாகவும் இந்த தானியங்கி கதவுகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் ஏற்கனவே தெற்கு ரயில்வே சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சென்னை கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு வரையிலான முதலாக சென்னைக்காக தயாரிக்கப்பட்ட இந்த குளிர்சாதன மின்சார ரயில் சேவையானது சற்று முன்னதாக துவங்கி புறப்பட்டுள்ளது. மேலும் பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் பயண நேரம், அதற்கான கால அட்டவணை, சென்னை கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு வரை செல்லக்கூடிய பயண நேரம் எவ்வளவு, அதே போல் செங்கல்பட்டிலிருந்து மீண்டும் கடற்கரைக்கு வரக்கூடிய பயண நேரம் எவ்வளவு என்பதையெல்லாம் சென்னை கோட்ட ரயில்வே நிர்வாகம் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் மார்க்கமாக செங்கல்பட்டு வரை செல்லக்கூடிய சாதாரண மின்சார ரயில் சேவைகள் இருந்தாலும் அதிக அளவில் கூட்ட நெரிசல் இருக்கும் பட்சத்தில் இது போன்ற குளிர்சாதன வசதி கொண்ட ரயில் பெட்டிகளை இயக்குவதனால் ஏற்கனவே பயணிகளின் ஒரு கோரிக்கையும் வைத்திருந்தார். அதனை நிறைவேற்றும் வகையிலே இந்த குளிர்சாதன வசதி கொண்ட மின்சார ரயில் சேவையானது சற்று முன்னதாக துவங்கி பயணிகளிடம் மிகுந்த எதிர்பார்ப்பை தற்போது எட்டியிருக்கிறது. இது போன்ற ரயில் சேவைகளானது சென்னை கடற்கரையில் மட்டுமல்லாமல் பல்வேறு வழித்தடங்களுக்கும் வரும் காலங்களில் இது போன்ற குளிர்சாதன மின்சார ரயில் சேவையை துவக்குவதற்கு ஏதுவாக ஒரு திட்டம் இருப்பதாகவும் தெற்கு ரயில்வே சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பயணிகளின் முழுமையாக குளிர்சாதன பெட்டியில் பயணிப்பதற்கு ஏதுவாக அங்கு இருக்கக்கூடிய கால அட்டவணைப்படி தொடர்ந்து இன்று முதல் நடைமுறைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த வசதியானது மேலும் விரிவுபடுத்துவதற்கு தேவையான வசதிகளையும் தெற்கு ரயில்வே சார்பில் வருங்காலங்களில் எதிர்பார்க்கப்படும் என்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.